ஒரு மூங்கில் வெட்டுபவர் ஒரு நாள் தனது 10 வயது மகனையும் அழைத்துக் கொண்டு காட்டுக்கு மூங்கில் வெட்டச் சென்றார். பையனோ விடாமல் வழியெல்லாம் அவரை தொண தொண என கேள்விகளால் துளைத்தெடுத்துக் கொண்டே வந்தான். அவரும் பொறுமையாக பதில் சொல்லிக் கொண்டேதான் வந்தார். மூங்கிலை வெட்ட ஆரம்பித்தார். பையன் அப்போதும் விடாது கேள்விகள் கேட்க ஆரம்பித்தான். நாம அப்புறம் பேசிக்கலாண்டா, நீ நல்ல பையனா, அப்பா வெட்டுற மூங்கில் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டே வருவியான் என்றார். பையனும் மகிழ்ச்சியுடன் தலையசைத்தான். அவர் மூங்கில் வெட்ட ஆரம்பித்தார். அப்பா அப்பா என்றான் பையன் திரும்பவும். என்னடா, கோபத்துடன் கேட்டார். இந்த காட்டாறு எங்க போய் முடியுது? அதுவா, நம்ம வீட்டுக்கு தான் என விட்டேற்றியாக பதிலை கூறிவிட்டு தன் பணியை தொடர்ந்தார். பையன் அதற்கு பிறகு கேள்விகள் ஏதும் கேட்கவில்லை. மாலை நேரம் ஆனது. மூங்கில் வெட்டுபவர் பையனின் கையை பிடித்து கொண்டு, வா போலாம், நான் வெட்டின எல்லா மூங்கில எல்லாம் எங்க அடுக்கி வச்சிருக்கிற என கேட்டார். பையன் அப்போது சொன்னான், நீங்க வெட்டினதெல்லாம் ஆத்துல போட்டுட்டேன், இந்நேரம் அது நம்ம வீட்டுக்கு போயிருக்கும்லப்பா என்று பொறுமையாக பதில் சொன்னான் செல்ல மகன். குழந்தைகள் கேட்கும் கேள்விகளுக்கு கவனமாக பதில் சொல்வது பெற்றோரின் கடமை அல்லவா?